கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னை நினைத்து நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதீர்கள். நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் இது நம்முடைய முடிவு அல்ல. இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களுக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் நம்முடைய கர்த்தர் மகிமையோடு வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருப்பவர்களும் அவர்களோடு கூட கர்த்தரை சந்திப்பார்கள். ஆகையால் என்னை நினைத்து நீங்கள் சிந்தும் கண்ணீரில் நம்பிக்கை இருக்கட்டும். இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடன் மீண்டும் கூடும் நாள் வரும். என் அன்பான குடும்பத்தினரே, என்னை அன்போடு கவனித்தவர்களே, என் வாழ்க்கையில் என்னோடு நடந்தவர்களே, என் பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு நினைவு கூறுகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என்னோடு இருந்தவர்களுக்கும், என் சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் என்னோடு பகிர்ந்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள். ஒருவரை ஒருவர் அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். எனக்காக மட்டும் துக்கப்படாமல் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஆறுதலாகவும் இருங்கள். ஏனெனில் நம்முடைய முடிவு மரணம் அல்ல. நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடன் என்றென்றும் இருப்பதே. வேதம் சொல்லுகிறபடி, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். என்னை நினைத்து கண்ணீர் சிந்தாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கண்ணீருக்குள் நம்பிக்கை இருக்கட்டும். நான் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருக்குள் நம்முடைய உறவு முடிந்துவிடவில்லை. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு வாழுங்கள். ஒரு நாள் நாம் மீண்டும் சந்திப்போம். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.